புதிய கல்விக் கொள்கையை பொறுத்தவரையில் பள்ளி படிப்பை தாண்டாதவர்கள் முதுகலை படித்தவர்களுக்கு அறிவுரை வழங்குவது போன்று உள்ளதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் மத்திய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட எல்லிஸ் நகர், மேலப்பொன்னகரம், பெரியார் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் பெட்ரோல், சக்கர இணைப்பு வாகனங்களை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தேசிய அளவிலான கல்வியின் நிலையில் பல 10 ஆண்டுகளாக முன்னோடி மாநிலமாக இருக்கும் தமிழகத்திற்கு கல்வியின் கொள்கைகளை மத்திய அரசு வகுப்பது நியாயமற்றது என கூறினார். சட்ட அமைப்பில் இடம்பெறாத தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்ற வேண்டும் என மத்திய அரசு வற்புறுத்துவதாகவும், அப்படி பின்பற்றாத பட்சத்தில் நிதி ஒதுக்க மாட்டோம் என கூறுவது சர்வாதிகார போக்கு எனவும் விமர்சித்தார். சிவகங்கை அருகே சாதிய கொடுமையால் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கல்லூரி மாணவரிடம் தேசிய பட்டியலின மக்கள் ஆணையத்தின் இயக்குநர் நேரில் விசாரணை மேற்கொண்டனர். சிவகங்கை அருகே சாதிய கொடுமையால் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கல்லூரி மாணவரிடம் தேசிய பட்டியலின மக்கள் ஆணையத்தின் இயக்குநர் நேரில் விசாரணை மேற்கொண்டார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அடுத்த மேலப்பிடாவூர் கிராமத்தைச் சேர்ந்த பட்டியலின வகுப்பைச் சேர்ந்த செல்லம்மாள் என்பவரின் மகனான ஐயாசாமி எனும் கல்லூரி மாணவரை அதே பகுதியைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் சாதிய கொடுமையால் பயங்கர ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த ஐயாசாமி மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட 3வரை வன்கொடுமை சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் தாக்குதல் நிகழ்ந்த மேலப்பிடாவூர் கிராமத்தில் தேசிய பட்டியலின மக்கள் ஆணையத்தின் இயக்குநர் ரவிவர்மன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து மேலப்பிடாவூர் கிராமத்தில் வாழும் ஆதி திராவிடர் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கவும் பாதுகாப்பு வழங்கிடவும் அவர் மாவட்ட நிர்வாகத்திற்கு பரிந்துரை செய்தார். தொடர்ந்து மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வரும் மாணவரிடம் விசாரணை மேற்கொண்ட ரவிவர்மன் கைது செய்யப்பட்டுள்ள 3 மீதும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் பரிந்துரை செய்தார். அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் தோல்விக்கு காரணமான துரோகிகளை கண்டறிய வேண்டும் என கூறினேனே தவிர பொதுவாக பேசவில்லை என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கட்சியின் மூத்த தலைவராக தான் இருந்தாலும் தலைமையை மீறி எதுவும் பேச முடியாது எனவும், கட்சியின் மூத்த தலைவர் இளைய தலைவர் என்றெல்லாம் கிடையாது எனவும் பதிலளித்தார். மேலும் பாஜகவுடன் கூட்டணியில் இணைய வேண்டும் என OPS கூறியதாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அதற்கான பதிலை OPS-இடம்தான் கேட்க வேண்டும் என பதிலளித்தார். இரட்டை இலை சின்னம் விவகாரம் குறித்து அதிமுக வழக்கறிஞர் பிரிவு தலைவர் CV சண்முகத்திடமும் கூட்டணி குறித்தான கேள்விகளை பொதுச் செயலாளரிடமும் தான் கேட்க வேண்டும் என கூறிய அவர், அதிமுகவில் தான் ஒரு சாதாரண தொண்டன் என கூறினார். சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து நாம் வெற்றி வாகை சூடினோம். சேவல் புறாவிலே நாம் வெற்றி வாகை சூடினோம். இந்த முறை சில துரோகிகளால் அந்த தோல்வி ஏற்பட்டது அந்தியூர் சட்டமன்ற தொகுதி. அது அத்தானியில் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு இருக்கிற பகுதி. வேற எதையும் சொல்லுங்க, அது குழப்பம் சொல்லுங்க. இல்லை, குறிப்பாக அதுங்க அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் ஓப்பனாக சில பேர் வேலை செஞ்சாங்க. அதை பற்றி தான் அத்தானியில் நடைபெறுகிற அந்தியூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்டு இருக்கிற அந்த பகுதியில் பேசுகிற போது நான் பேசுகிறேன். அது அவரை கேட்க வேண்டிய கேள்வி இல்லை, அவர்கிட்ட கேட்கணும். இல்லை அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேட்கக்கூடாது இல்லைங்க. இல்லை நான் சொல்கிற ஒரே கேள்விங்க. இப்போ நீங்கள் கேட்டது அவர் சொல்லிட்டு இருக்காருன்னு சொன்னீங்க. கேட்க வேண்டிய கேள்வி அவர்கிட்ட. அவர் 2 பேரும் கேட்க வேண்டிய என்கிட்ட கேட்டீங்க. இல்லை, என்ன மூத்த தலைவர் எதனா சொல்ல முடியாதுல்ல. அரசியல் கட்சியில் மூத்த தலைவர் இளைய தலைவர்கள்லாம் கிடையாதுங்க. ஏன்னா அமைதியாக அவன் வேலை பார்த்துட்டு தான் நல்லது. தேனியில் சைபர் குற்றங்களால் பாதிக்கப்படும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சைபர் கிரைம் போலீசாரால் குறும்படம் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது.
தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் குறும்படத்தை வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சைபர் கிரைம் குற்றங்களால் மக்கள் அதிகம் பாதிக்கப்படுவதாக கூறினார். டிஜிட்டல் அரெஸ்ட் என்றால் என்ன, அதிலிருந்து பொதுமக்கள் எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்த குறும்படத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சைபர் கிரைம் குற்றங்களால் மட்டும் கடந்த ஆண்டு 3 கோடி ரூபாய்க்கு மேல் பொதுமக்கள் இழந்துள்ளதாக தெரிவித்த அவர், வடநாட்டு இளைஞர்களை வெளிநாட்டுக்கு அழைத்து சென்ற இதுபோன்ற சைபர் குற்றங்களில் சிலர் ஈடுபடுவதாகவும் தெரிவித்தார். ராணிப்பேட்டை அருகே வார்டு உறுப்பினர்களே ஊராட்சியின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதாக ஊராட்சி மன்ற தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஒன்றியத்துக்குட்பட்ட பூட்டுத்தாக்கு ஊராட்சியில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருவதாக ஊராட்சி மன்ற தலைவரே குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஊராட்சி மன்ற தலைவர் அருண், பூட்டுத்தாக்கு ஊராட்சியின் வார்டு உறுப்பினர்களாக உள்ள சித்ரா, பேபி, வாசுதேவன், சுதாகர் ஆகியோர் கிராம சபை கூட்டம் மற்றும் ஊராட்சி மன்ற கூட்டங்களில் ஒரு தீர்மானங்களில் கூட கையெழுத்திட்டதில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் ஊராட்சி பணிகள் அனைத்தையும் முடக்குவதில் அவர்கள் கவனம் செலுத்துவதாகவும், ஊராட்சியில் 6 கோடி ரூபாய் நிதி இருந்தும் எந்தவித வளர்ச்சி திட்ட பணிகளையும் செயல்படுத்த முடியவில்லை என வேதனை தெரிவித்தார். எனவே இவர்களை தகுதி நீக்கம் செய்ய மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளதாக தெரிவித்த ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சியின் வளர்ச்சி பணிகளையும் திட்ட பணிகளையும் நிறைவேற்ற துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். உதவி இயக்குநருக்கும் வட்டார வளர்ச்சி அலுவலருக்கும் நான் மனு கொடுத்திருக்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் அவங்களை விசாரணை என்ற பேரில் 3 முறை விசாரணை நடந்து அவங்க ஆஜராகலை. இது மேலே அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க மேலே எடுக்கல. 1வது வார்டு நம்பர் பார்த்தீங்கன்னா சித்ரா, 2வது வார்டு நம்பர் பேபி, 3வது வார்டு நம்பர் வாசுதேவன், அப்புறம் 8வது வார்டு நம்பர் சுதாகர். இவர் பார்த்தீங்கன்னா ஊராட்சியில் எந்த வேலை தொடங்கினாலும் சரி, அந்த அவர் கூட ஒரு பத்திரிகை ஆசிரியர் இணைந்து கொண்டு எல்லாம் பொய்யான புகார்களை தயாரித்து கொண்டு எல்லா வழியிலும் வேலை தடுக்கிற நோக்கிலே செயல்படுறாங்க. இந்த பொதுமக்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஊராட்சியில் நிதி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒரு 6 கோடி ரூபாய் நிதி இருந்தும் மக்களுக்கு பணி செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனவேதனையும் மன உளைச்சலாகவே இருக்குது. ஏன்னா இவங்க தொடர்ந்து இது வரைக்கும் ஒரு தீர்மானத்தை கூட அவங்க கையெழுத்து போடலை. ஒரு கிராம சபை மீட்டிங் கையெழுத்து போடுறது கிடையாது. மக்கள் பணி சார்ந்த விஷயத்தில் எதுக்குமே அவங்க ஒத்துழைப்பு தந்ததில்லை. புத்தகம் விளைவிக்கும் வகையில் அவங்க நடந்துருக்குறாங்க. அவங்க மீது நடவடிக்கை சொல்லி நான் எல்லா அதிகாரம் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் அந்த நடவடிக்கை எடுக்கல. கிருஷ்ணகிரி அருகே முறையான குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் போர்வெல் குடிநீரை குடித்து உடல் உபாதைகள் ஏற்படுவதாக குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பனங்காட்டூர் கிராமத்தில் உள்ள அண்ணா நகர் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்களின் குடிநீர் தேவைக்காக குடிநீர் குழாய் அமைக்கப்பட்டாலும் கடந்த 1 ஆண்டுகளுக்கும் மேலாக தண்ணீர் வராமல் வெறும் காட்சி பொருளாக மட்டுமே இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குடிநீர் விநியோகிக்கப்படாத போதிலும் தண்ணீர் வரி என ஒவ்வொரு குடும்பத்திலும் வசூலிக்கப்படுவதாகவும், இதுகுறித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் இங்கு அமைக்கப்பட்டுள்ள பழமையான போர்வெல் பைப்பில் கிடைக்கும் நீரை பயன்படுத்துவதால் பல உடல் உபாதைகள் ஏற்படுவதாக கவலை தெரிவிக்கும் குடியிருப்பு வாசிகள் பணம் கொடுத்து குடிநீரை வாங்கி குடிக்கும் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து கிராமத்திற்கு குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நல்லா இருந்த விதியை உடைச்சிட்டாங்க. அது போடல, எல்லா விதியும் போட்டாங்க, இந்த விதியும் போடல. லைட்டு போடல, லைட்டும் நாங்களா கேட்டுதான் போட்டாங்க. ஏரி வேலைக்கு போனாலும் காசு கொடுத்தாதான் ஏரி வேலை அட்டை எழுதுவேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு 600 கொடுத்தோம். பைப்பு போட்டு விட்டுருக்காங்க. எல்லாம் பைப்பு உடஞ்சி வந்துருச்சு. உடஞ்சி பைப்பு போட்டு கொடுங்கன்னு கேட்டோம், அதுவும் போட்டு கொடுக்கல. அதுவும் நாங்களே தான் போட்டுக்கிட்டோம். தண்ணியும் வர்றதில்லை. ஒரே ஒரு 1/2 ஜக்கு தண்ணிக்கு மேலே வர்றதில்லை. டெய்லி இதே தான் பிரச்சனை. இந்த ஒரே ஒரு போர் பைப்பு தான் இருக்கு. அது இல்லைன்னா நாங்கள் எங்கே போகிறது? அதையும் எல்லாம் உடஞ்சி போயிடுச்சு. மாற்றி கொடுங்கன்ட்டு கேட்டுனே தான் இருக்கோம். அதுவும் மாற்றியும் கொடுக்க மாட்டேன்றாங்க. மார்ச் 14ஆம் தேதி சட்டப்பேரவையில் தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மார்ச் 14ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு பட்ஜெட் தாக்கலுடன் சட்டப்பேரவை தொடங்கும் எனவும்
தமிழ்நாட்டு நிதிநிலை அறிக்கையை நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்வார் எனவும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து 2025-26 ஆண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை மார்ச் 15ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் எனவும் வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தாக்கல் செய்வார் எனவும் தெரிவித்தார். செய்தியாளர் சந்திப்பின் போது துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். 2024-25 ஆண்டுக்கான கூடுதல் செலவினங்களுக்கான மானிய கோரிக்கையையும் 2025 ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. சேலம் அருகே காவல் நிலையத்தில் தஞ்சம் புகுந்த காதல் ஜோடியை காவல் நிலையத்திற்குள் புகுந்து மிரட்டிய பெண் குடும்பத்தினரால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காவல் நிலையத்தில் சம்பவத்தன்று இரவு ஒரே நாளில் 3 காதல் ஜோடிகள் தஞ்சம் புகுந்தனர். இதனால் காவல் நிலையம் பரபரப்பாக காணப்பட்ட நிலையில் 2 ஜோடிகளின் குடும்பத்தினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் ஜாரிகொண்டலாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சரக்கு வாகன ஓட்டுநர் ஜெயக்குமார் மற்றும் ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவியான பிருந்தா ஆகியோர் திருமணம் செய்து கொண்டு காவல் நிலையத்தில் தஞ்சம் புகுந்த நிலையில் பெண்ணின் வீட்டார் காவல் நிலையத்தில் புகுந்து ரகளையில் ஈடுபட்டனர். பெண்ணின் வீட்டார் காவல்துறையில் பணியாற்றி வரும் நிலையில் நேரடியாக காவல் நிலையத்திற்குள் புகுந்து காதல் ஜோடிகளை மிரட்டியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. தொடர்ந்து காவல் நிலையத்தில் புகுந்தவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை வெளியேற்றிய போலீசார் காதல் ஜோடிகளிடம் பேசி எழுத்துப்பூர்வமாக மனுவை பெற்றனர். புதிய கல்விக் கொள்கை மூலம் இந்திய நாடு முழுவதும் ஒரே மொழி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என சீமான் கருத்து தெரிவித்துள்ளார். 2019ஆம் ஆண்டு இடைத்தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை அவதூறாக பேசியதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராகினார். பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் புதிய கல்விக் கொள்கை மூலம் மொழிக் கொள்கையில் கொடுங்கோன்மை செய்வதாக விமர்சித்தார். மக்களின் வருவாயில் வரிப்பணத்தை பெற்றுவிட்டு அவர்களிடமே இந்தியை மத்திய அரசு திணிப்பதாக விமர்சித்த அவர் இந்தியா முழுவதும் ஒரே மொழி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் கூறினார். இந்தி எதற்கு தேவை என்பதை அண்ணாமலையால் விளக்க முடியுமா என கேள்வி எழுப்பிய அவர் கல்வி பொதுப்பட்டியலில் சேர யார் காரணம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். மேலும் ஐயா அம்மா என திராவிட அரசியலில் அழைப்பது போல தன்னை அப்பா என அழைக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விரும்புவதாகவும் அவர் விமர்சனம் மேற்கொண்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.